ஒவ்வொரு மாதமும் 50 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நித்ரா ஆரா சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9597 540915. அனைவருக்கும் வணக்கம். நித்ரா ஆரோவில் வாசகர்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய பேராதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இனிமேலும் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பவும் வேணும். இது போன காணொளிகளை உருவாக்குறதுக்கு உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான காணொளி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான காணொலியை நாங்கள் உங்களுக்கு வழங்குறோம். இந்த வீடியோ பார்க்குற வாசகர்கள் அனைவரும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு அடுத்தடுத்த காணொளிகளை உருவாக்குறதுக்கு உத்வேகமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். இந்த காணொலியில என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். நவகிரகத்துல பிரகஸ்பதின்னு அழைக்கக்கூடிய தேவகுரு அவரு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதைத்தான் நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்றோம். வருட கிரகங்கள்ல 3 கிரக பெயர்ச்சிகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்ப்போம். ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. குரு அப்படிங்கிறது ராகு கேது சனியை விட குரு பயிற்சிங்கிறது ரொம்ப மங்களகரமான பயிற்சிகள் ஒன்று. ஏன்னா இவர் சுபத்தை மட்டுமே வழங்குவார், நன்மைகளை செய்யக்கூடியவர். அப்படிங்கிறதுனாலேயே இவருடைய பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அப்பேற்பட்ட குரு இதுவரைக்கும் ரிஷபராசியில இருந்தாரு. இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து மிதுன ராசியில இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் சுப மற்றும் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்க போறாரு. இந்த இடத்துல மக்கள் அனைவரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நன்மையை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். அது மட்டுமே கிடையாது. ஒரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்கக்கூடிய காரகத்துவத்தின் அடிப்படையில அவங்க சுபத்தையும் செய்வாங்க, அசுபத்தையும் செய்வாங்க. இங்க முழு சுபர் முழு அசுபர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அசுபர்களாக இருந்தாலும் அவங்க ஒரு ராசிக்கு என்ன காரகத்துவத்தை ஏற்கிறாங்களோ அதை சார்ந்து அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் சுபத்தை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியான தேவகுரு மிதுன ராசியில இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையான சிறப்பு பார்வையாக துலாம் ராசியையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய ராசி வீடுகளில் ஒன்றான தனுசு ராசியையும், சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையாக கும்பராசியும் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு பார்க்க போகிறார். குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய இந்த 3 வீடுகளும் சுபத்துவம் பெறப்போகிறது. இந்த சுபத்துவத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பத்தி நாம விரிவா பார்ப்போம். இப்ப குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது குரு எப்ப பெயர்ச்சி அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பஞ்சாங்கங்கள் உபயோகத்துல இருக்கு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 11/5/2025 அன்று ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதே திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 15/5/2025 அன்னைக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். பொதுவாக நம்ம எடுத்துக்கிறது குரு பெயர்ச்சியை இந்த 2 பஞ்சாங்கத்துல நீங்க எந்தெந்த பஞ்சாங்கத்தை உபயோகப்படுத்துவீங்களோ அந்தந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில அந்த கிரகத்துடைய பலன்கள் உங்களுக்கு ஆரம்பிக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்ப்போம். இப்ப குரு பெயர்ச்சி பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த குரு பெயர்ச்சியில குரு அப்படிங்கிறது யாரு, அவர் என்னெல்லாம் செய்வாரு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காணொலிக்கு மேல இருக்கக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அங்க உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். அது மூலயமா குருவை பத்தி நீங்க இன்னும் விவரமா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சினால ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இதுவரைக்கும் 2ஆம் வீட்டில இருந்து வந்த குரு இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு 3ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 3ஆம் வீட்டில இருந்து தன்னுடைய பார்வையாக
துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்ப ராசியையும் பார்க்க போகிறார். மேஷ ராசிக்கு துலாம் ராசி அப்படிங்கிறது 7வது வீடு, தனுசு ராசி அப்படிங்கிறது 9வது வீடு, கும்ப ராசி அப்படிங்கிறது 11ஆம் வீடு. இப்போ 7ஆம் வீடு 9ஆம் வீடு 11ஆம் வீடு இது எல்லாமே சுபத்தை செய்யக்கூடிய வீடுகளாக இருக்கு. அப்போ மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சுப பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. நண்பர்கள் வட்டம் அதிகமாகும். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த லெவலுக்கு போக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சாதகமா இருக்கும். சேமிப்பை உயர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நீண்ட கால முதலீடு, உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான திட்டமிடுதல், இது எல்லாமே இந்த காலத்துல செய்யறதுக்கான சூழல் வரும். இல்லைனாலும் அதற்கான ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ உங்களுடைய இப்போ சுப காரியங்கள் வீட்டில் திருமணம் சுப காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டுட்டே போகுது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுறது மூலமாகவும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது மூலமாகவும் நீங்கள் நினைச்ச காரியங்களை இந்த ஒரு வருட காலத்திற்குள்ள தாராளமாக செய்து முடித்து கொள்ளலாம். ரிஷப ராசி, இதுவரைக்கும் ராசி ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து பலன் சுப மற்றும் அசுப பலன்களை செய்ய போகிறார். இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையின் மூலமாக ராசிக்கு 6ஆம் வீடான துலாம் ராசியையும், ராசிக்கு 8ஆம் வீடான தனுசு ராசியையும், ராசிக்கு 10ஆம் வீடான கும்பராசியையும் பார்க்க போகிறார். இப்ப இந்த 6, 8 இந்த இடங்கள் எல்லாமே விரயங்கள் செய்யக்கூடிய வீடுகளா இருக்கு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல சுப விரயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். ஏன்னா பார்க்கக்கூடியவர் தேவ குருவா இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விரயமும் உங்களுடைய அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்துக்கு செய்யக்கூடிய விரயங்களா இருக்கும். அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்காகவோ, இல்லை வாகனம் வாங்குறதுக்காகவோ, இல்லை குடும்பத்துல ஏதாவது ஒரு பொன் பொருள் வாங்குறதுக்கான செலவுகளா இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மிதுன ராசி, இது வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ராசியில சஞ்சாரம் செய்ய போகிறார். ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு தான் நின்ற வீட்டில இருந்து 5ஆம் ராசியான துலாம் ராசியையும், 7ஆம் ராசியான தனுசு ராசியையும், 9ஆம் ராசியான கும்ப ராசியும் பார்க்க போகிறார். 5, 7, 9 இது எல்லாமே ஒரு சுபத்தை செய்யக்கூடிய வீடுகள். இந்த வீடுகள் நம்மளுடைய செல்வாக்கு, மதிப்பு, நம்மளுடைய நட்பு வட்டங்கள் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு வருட காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய காலங்களா இருக்கு. இப்ப செய்யக்கூடிய முயற்சிக்கு குருவோட ஆசீர்வாதமும் பெரியவங்களுடைய வழிகாட்டுதலும் நிறைய கிடைக்கும். கிடைக்கக்கூடிய முயற்சிகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த லெவலுக்கு இந்த ஒரு வருடம் ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். கடக ராசி, இது வரைக்கும் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு 12ஆம் வீட்டில் இருந்து அருள் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்க போகிறார். தான் நின்ற வீட்டில் இருந்து கடகராசியோடைய 4ஆம் வீடான சுகஸ்தானத்தையும், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டையும், அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார். 6, 8ஆம் வீடுகள் அப்படிங்கிறது நமக்கு விரயங்கள் செய்யக்கூடிய வீடுகளா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல ஒரு வழக்கு சார்ந்த விஷயமோ இல்லை நிலுவையில் இருந்த பண வரவுகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும். எப்பயோ போட்டிருந்த பணமோ இல்லை எப்பயாவது வாங்கி வச்சிருந்த ஒரு பொருளோ இந்த காலகட்டங்களில் விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ பூர்வீகத்தில் ஒரு இடம் இருக்குது, அது ரொம்ப நாளாக விற்காம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருட காலம் இந்த ஒரு வருடத்துல முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அனுகூலமான வாய்ப்பும் ஏற்படும். ஸோ இந்த வாய்ப்பை தவறாம பயன்படுத்துங்க. சிம்ம ராசி, இது வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு 11ஆம் வீட்டில் இருந்து ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியையும், சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடான தனுசு ராசியையும், ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசியையும் பார்க்க போகிறார். 3, 5, 7 இந்த 3 வீடுகளும் சுபங்களை செய்யக்கூடியது. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், 5ஆம் வீடுங்கிறது பூர்வீக ஸ்தானம், 7ஆம் வீடுங்கிறது களத்திர ஸ்தானம். இது வரைக்கும் திருமணமோ இல்லை ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு காலகட்டங்கள் அவங்க எதிர்பார்த்தபடி நல்ல வரனையும் எதிர்பார்த்தவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் முயற்சிகள் அதிகப்படுத்துங்க.
திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கான பலன்கள் இந்த ஒரு வருட காலத்திற்கு சாதகமா உங்களுக்கே முடியும். அடுத்தது கன்னி ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் நின்ற வீட்டில இருந்து ராசிக்கு 2ஆம் வீடான துலாம் ராசியையும், ராசிக்கு 4ஆம் வீடான தனுசு ராசியும், ராசிக்கு 6ஆம் வீடான கும்பராசியும் பார்க்கிறாரு. இப்ப 2, 4 அப்படிங்கிறது தன வரவுகளையும் சுகத்தையும் சொல்லக்கூடியது. அப்ப இந்த வரக்கூடிய ஒரு வருட காலம் உங்களுடைய வரவுகளை அதிகப்படுத்துறதுக்காகவும் உங்களுடைய சுகபோகங்களை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். புதிய வீடு, வாகனம், நிலம், உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையறதுக்கான ஆலோசனைகள் பெறக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப இந்த ஒரு வருட காலத்துல தனவரவை மேம்படுத்தி ஆரோக்கியத்தையும் உங்களுடைய செல்வாக்கையும் உயர்த்திக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்துங்க. அடுத்தது துலாம் ராசி. இது வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு 9ஆம் வீட்டில இருந்து ராசி ஸ்தானமான துலாம் ராசியும், ராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியும், ராசிக்கு 5ஆம் வீடான கும்பராசியும் பார்க்க போகிறார். அப்ப ராசி ஸ்தானத்தையே குரு பார்க்கறனால நீங்க நினைச்ச காரியங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதற்குண்டான திட்டங்கள், வியூகங்கள் எல்லாமே அமையும். வித்தியாசமான கற்பனைகள், இதே ஐடி துறையிலையோ இல்ல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய முயற்சி, கற்பனைகளுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இந்த ஒரு வருட காலத்துல நீங்க என்ன முயற்சி பண்ணி எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்புகளும் ஆலோசனைகளும் கிடைக்கும். சரியான முறையில உங்களுடைய திட்டமிடுதலை மட்டும் சரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை அடைய முடியும். விருச்சிக ராசி. இது வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு நின்று அங்கிருந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக ராசிக்கு 12ஆம் இடமான துலாம் ராசியையும், ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியையும், ராசிக்கு 4ஆம் வீடான கும்பராசியையும் பார்க்க போகிறார். இப்ப 2ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வரவை மேம்படுத்தக்கூடியதா இருக்கும். குடும்பத்துல இந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடியதா இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகபோகங்களையும் செல்வத்தை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இடமாகவும் இருக்கும். இதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஆடம்பர பொருட்கள் மேல அதிகமா ஆசை வரும். அதை முடிஞ்ச அளவு குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத இடத்துல புதுசா சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ற இடத்துல புது விதமான உணவுகள், உங்க உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை விரும்பி சாப்பிடாதீங்க. அது மேல ஒரு ஈர்ப்பு வரும். அதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தனுசு ராசி. இது வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும், ராசி ஸ்தானத்தையும், ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். ராசியை தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்கறதுனால இந்த ஒரு வருட காலத்துல தனுசு ராசிக்காரங்க எதை நினைச்சாலும் தாராளமாக செய்ய முடியும். இந்த ஒரு வருட காலத்துல நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதற்கு உண்டான லாபத்தையும் முயற்சிக்கு உண்டான பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமா இருக்குது. மகர ராசி. இது வரைக்கும் ராசிக்கு 5ஆம் வீட்டுல இருந்து வந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக ராசிக்கு 10ஆம் வீடான துலாம் ராசியும், ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியும், ராசிக்கு 2ஆம் வீடான கும்பராசியும் பார்க்கிறார். இந்த ஒரு காலகட்டங்கள்ல நம்மளோட தொழில் சார்ந்த வளர்ச்சியையும், வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு, குடும்ப நபர்களுடைய அரவணைப்பு, பிரிஞ்சு போனவங்க திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உருவாகும். இப்ப வெளியூர், வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காலகட்டங்களில் இடப்பெயர்ச்சி சார்ந்த முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கும்பராசி. இது வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு 5ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக ராசிக்கு 9ஆம் வீடான துலாம் ராசியும், ராசிக்கு 11ஆம் வீடான தனுசு ராசியும், ராசி ஸ்தானமான கும்ப ராசியும் பார்க்க போகிறார். தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க என்ன நினைச்சீங்களோ அந்த காரியங்களை ஈஸியா செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களை விட அதிக பொறுப்புல இருக்கிறவங்க இல்ல செல்வாக்கு மிக்கவங்களுடைய அறிமுகமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட கால முதலீடு மற்றும் உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கும்.
இந்த ஒரு வருடத்துல நீங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிற திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க. மீன ராசி, இது வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இனி வரக்கூடிய ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீடான துலாம் ராசியையும், ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தையும், ராசிக்கு 12ஆம் வீடான கும்பராசியையும் பார்க்க போகிறார். இப்போ இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயங்களை சொல்லக்கூடிய இடங்களா இருக்கு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் சொல்லும். அப்போ உங்களுடைய எதிர்காலத்துல என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய எதிர்கால இலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான கண்ணோட்டங்களை உருவாக்கும். இப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவல் என்ன, இப்போ தொழிலுடைய அடுத்த படி என்ன, இன்னைக்கு நம்ம இந்த படியில் இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான திட்டமிடுதல் அதிகரிக்கும். அதே மாதிரி அதுக்குண்டான உதவிகளும் முதலீடுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொன்னான காலங்களாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி நடக்கிறனால தகுந்த ஆலோசனையும் சந்தை நிலவரங்களை அறிஞ்சு நீங்கள் முதலீடு செய்கிறதும் தொழிலை மேம்படுத்துறதும் நன்மை தரும். இது வரைக்கும் ஆதரவு தந்துட்டுக்கூடிய வாசிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.